வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐபிஎல் 2025ஓட புதிய கேப்டன் ஆர்சிபிக்கு ரஜத் படிட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரஜத் படிட்டர் ஆர்சிபியோட புதிய கேப்டனாக அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் வந்த உடனேயே ஸோ அவருக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபியோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டில் ஆரம்பித்து மென்டார் டிகே, ஈவன் ஃபார்மர் கேப்டன் ஃபாஃப் டு பிளஸஸ் வரைக்கும் அவருக்கு நிறைய இன்புட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களாம் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆண்டி ஃப்ளவர். ஸோ ஆண்டி ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே, நாங்கள் ஐபிஎல் 2025 ஆர்சிபிக்கு ஒரு புதிய கேப்டனை தேடிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனோ ரெண்டு ஆப்ஷனோ கிடையாது. எங்களோட ஆப்ஷன் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ விராட் கோலியிலேருந்து ரஜத் படிட்டர், புவனேஸ்வர் குமார், ஜிதேஷ் சர்மா, குர்னல் பாண்டியா அப்படின்னு சொல்லி பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அந்த பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸில் இருந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 3 பேர்த்த அந்த இடத்துல சைன் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதில் ரஜத் படிட்டர், அதுக்கப்புறம் புவி, அதே நேரம் குர்னல் பாண்டியாவும் இருந்தாங்க. ஸோ விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கும்போதே கேப்டன்சியை நான் அண்டர்டேக் பண்ணிக்கிறதுக்கு விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ரஜத் படிட்டருக்கு கேப்டன்சியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ண உடனேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் மேனேஜ்மெண்ட் கால் அப்படிங்கிறத எடுத்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விராட் கோலி கிட்ட தான் அந்த ஒரு கால் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா ஆர்சிபி அப்படின்னா அது கண்டிப்பாக விராட் கோலியோட கைடன்ஸும் ஸோ அவருடைய டெசிஷன் பவரும் ரொம்பவே முக்கியம். ஸோ விராட் கோலி ரொம்பவே ஹாப்பியாக இந்த ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாரு. ஸோ கண்டிப்பாக ரஜத் படிட்டர் நல்ல ஒரு தரமான ஒரு பிளேயர். அவர் கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்திலையும் ஆர்சிபிக்கு எஃபிஷியன்ட்டான ஒரு பிளேயராக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் விராட்டும் சொன்னார். ஸோ அதனால தான் இந்த ஒரு டெசிஷனை நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதே நேரம் ரஜத் படிட்டர் ஒரு அருமையான ஒரு பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி ஸோ கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்திலையும் ஹெவியாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. கன்சிஸ்டன்ட்டான ஒரு பிளேயர். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இப்போ கேப்டன்சி அப்படிங்கிறது அவருக்கு வந்திருக்கிறதும் அந்த கன்சிஸ்டன்சினால தான். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி இந்த ஐபிஎல் 2025 ஒரு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான டீமாக இருக்கும் ரஜத் படிட்டரோட கைடன்ஸ்லாம் நான் நினைக்கிறேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்மளுடைய ஆண்டி ஃப்ளவர் சொன்னார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ரஜத் படிட்டர் எப்பவுமே அந்த ஒரு காமன் கம்போஸ்டு டைப் ஆஃப் பிளேயராக தான் இருப்பார். ஸோ 2022 ஐபிஎல்ல அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் வந்தார். ஸோ அன்சோல்டு இன் ஐபிஎல் ஆப்ஷன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள ஸோ இந்த லெவலுக்கு ஆர்சிபியோட அந்த ஒரு கேப்டன்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல் ஆஃப் கட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அந்த ஒரு கேப்டன்சி கிடைச்சிருக்கு அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு இது ஒரு பலனாக தான் பார்க்குறேன். ஸோ அதனால் ரஜத் படிட்டர் இந்த தடவை அவருடைய காமன் கம்போஸ்னஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக கேப்டன்சியும் சூப்பராக ஒர்க் பண்ணார் அப்படின்னா அது இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல டிகே ஷேர் பண்ணியிருந்தார். அடுத்ததுதான் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம், நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ரிவீல் பண்ணியிருந்தார். ஃபாஃப் டு பிளஸஸ் இப்போ ஆர்சிபிலே கிடையாது, ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர். அது மட்டும் இல்லாமல் அவர் கரண்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட பிளேயராக இருக்கிறாரு. அப்படி இருந்தும் நம்மளுடைய ஆர்சிபியோட கேப்டன்சி அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்து ஆர்சிபியோட கரண்ட் கேப்டனாக அனௌன்ஸ் ஆன ரஜத் படிட்டருக்கு விஷ் பண்ணி வீடியோ ரிவீல் பண்ணது அப்படிங்கிறது உண்மையிலேயே செமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ஆர்சிபியன் இட்ஸ் ஆல்வேஸ் ஆர்சிபியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேக்லைன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டேக்லைன், இது பார்த்தீங்கன்னா ரியலாகவே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ அதுதான் உண்மையும் கூட. பாஃப் என்ன பேசினாரு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஜத் படிட்டர். ஸோ கேப்டன்சி ஆர்சிபியோட கேப்டனா நான் சர்வ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கேன். இப்போ அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஒரு பேண்டா நான் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டீம் அப்படிங்கிறதுல இந்த ஃபேன்ஸே உங்களை ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்பில் வச்சு நீங்கள் லீட் பண்ணுறதை தாண்டி அவங்களே டீமை வெற்றியை நோக்கி லீட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதுதான் ஆர்சிபியோட ஒரு மேஜர் பவர். ஸோ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஆர்சிபிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் 200% இருக்கும்போது ஸோ மிகப்பெரிய லெவலில் நமக்கு அதோட பலன் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா ஆர்சிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். யாராவது ஒரு இடத்துல தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா டக்குன்னு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணாமல் ஸோ அந்த இடத்துல அவங்கள கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கொடுத்து அவங்கள பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் பிக்சர்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த
அந்த இடத்துல பிளேயர்ஸை மாற்றியும் நம்மளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிளேயர்ஸை மாற்றுற மாதிரி சுச்சுவேஷனும் வரும். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். ஆஸ் அ கேப்டனாக இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாஃப் பேசியிருந்தாரு. ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் இன்சைட்டில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ரஜத் படிட்டர் ஆஸ் அ கேப்டனாக ஆர்சிபிக்கு இந்த தடவை வேறு லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி ட்ராஃபி வாங்கி தருவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.